சமையல் ரெடி ஆயிடுச்சு போல இருக்க. சமையல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஆனா ரொம்ப காரமா இருக்காது, காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி. ரொம்ப காரமா தான் சாப்பிடுவேன் நான், நோ ப்ராப்ளம். சுட்ட சப்பாத்தி, குல்கா. ஆமா, குல்கா இல்லைங்க, புல்கா. அப்புறம் அவியல் பண்ணியிருக்கோம். தேங்காய், பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய் தாளிக்காம அப்படியே தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை போட்டு அவியல். அதுக்கப்புறம் சன்னா மசாலா எப்பவும் நம்ம பண்றதுதான் சப்பாத்திக்காக. சப்பாத்தி இல்லை, புல்கா. அதுக்காக சன்னா மசாலா. அது கொஞ்சம் தண்ணியா இருக்குல்ல, அதனால இந்த பவுல்ல ஊத்திருக்கேன். அப்புறம் அப்பளம், காரக்குழம்புக்கு அப்பளம் நல்லா இருக்கும்ல, அதனால அப்பளம். அது கூட அப்புறம் ஃப்ரெஷ் கர்ட் நம்ம வீட்ல போட்டது. அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு நம்மளோட லஞ்ச். சாப்பிடலாமா? சாப்பிட்டுடுவோம். இதை வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறேன். 3 நாளாக சரியாக சாப்பிடல, ஏன்னா வெளியூரில் போய் மாட்டதெல்லாம் சரியாக சாப்பிட முடியல. அதனால் இன்னைக்கு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சுட்ட குல்கா அண்ட் பச்சடி, காரக்குழம்பு, வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு, சென்னா கிரேவி வித் அப்பளம், தயிர். சாப்பிட போகிறேன். டைம் ஆயிடுச்சு. அது அவியலுங்க. ஓகே, சாரி, அவியல். நீங்களே சாப்பிட்ருங்க. ஓகே, பாய்.